ஒரு பரபரப்பான 2020 சர்வதேச போட்டி இலங்கை இங்கிலாந்து அணிகளுக்கு இடையில் கண்டி பள்ளிக்கலையில் நடைபெற்றுக் கொண்டிருக்க இடையே ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்று சொல்ல வேண்டியிருக்கிறது. இது 2020 உலகக்கிண்ணம் பற்றிய ஒரு செய்தி. பிரேக்கிங் நியூஸ். பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி 2020 உலகக்கிண்ணத்தில் விளையாடும் என்று சொல்லி உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படுகிறது. அதன் பங்கேற்பு குறித்து பல்வேறு கேள்விகள் இருந்தன. இதற்கு பாகிஸ்தான் அரசாங்கம் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி பதில் தரும் என்று சொல்லி பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையின் தலைவரும் ஆசிய கிரிக்கெட் பேரவையின் தலைவரும் பாகிஸ்தானிய உள் விவகார அமைச்சருமான மொஹ்சின் நக்வி கடந்த வாரம் அறிவித்திருந்தார். இப்போது அது குறித்து பாகிஸ்தான் அரசாங்கம் உத்தியோகபூர்வமான அறிவிப்பை கொடுத்திருக்கிறது. பாகிஸ்தான் 2020 உலகக்கிண்ணத்தில் ஆடும், ஆனால் இந்திய அணிக்கு எதிராக இடம்பெறுகின்ற போட்டியை புறக்கணிக்கும். அதாவது இந்திய போட்டியில் மட்டும் பாகிஸ்தான் ஆடாது என்று சொல்லி அறிவிக்கப்படுகிறது. வருகின்ற 15ஆம் தேதி மிகப்பெரும் எதிர்பார்ப்போடு கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் அத்தனை டிக்கெட்டுகளும் விற்று தீர்ந்திருக்கின்ற ஒரு போட்டியாக அமைந்திருக்கிறது பாகிஸ்தான் இந்திய அணிகளுக்கு இடையிலான இந்த போட்டி. ஆனால் அந்த போட்டியை மட்டும் பாகிஸ்தான் புறக்கணிக்கும் என்று சொல்லி இப்போது அறிவித்திருப்பது கிரிக்கெட் வட்டாரங்களிலும் அரசியல் வட்டாரங்களிலும் மிகப்பெரும் புகைச்சலை கொண்டு வரும் என்பது உறுதி. இந்த இந்திய அணிக்கு எதிரான புறக்கணிப்புக்கான காரணத்தை விரிவாகவோ விளக்கமாகவோ பாகிஸ்தான் அரசாங்கம் வெளியிடவில்லை. இது பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையினால் வெளியிடப்பட முதல் அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வமான அறிவிப்பாக பாகிஸ்தான் அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வமான எக்ஸ் தளத்திலே அறிவிக்கப்பட்ட விடயம். இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையில் கிரிக்கெட் போராட்டம் இருந்து வருகிறது அரசியலின் அடிப்படையில். இது 2023ஆம் ஆண்டு ஆசிய கிண்ண போட்டியில் தான் முதல் தடவையாக வெடித்தது. 2023ஆம் ஆண்டு ஆசிய கிண்ணத்தை பாகிஸ்தான் நடத்தியிருந்தது. ஆனால் இந்தியா பாகிஸ்தானுக்கு செல்ல மறுத்ததை அடுத்து இந்த ஹைபிரிட் மாடல் என்ற முறை முதல் தடவையாக கிரிக்கெட் உலகத்துக்கு கொண்டு வரப்படுகிறது. இந்தியா பாகிஸ்தான் மோதுகின்ற போட்டிகள் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டன. இதையடுத்து ஆசிய கிண்ண போட்டிகளை நடத்துகின்ற நாடாக இலங்கையை மாறிப்போனது. ஆனால் பாகிஸ்தான் ஹோஸ்ட். இதற்கு பிறகு இப்படி பல போட்டிகள் இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டிகள் நியூட்ரல் வென்யூ என்று சொல்லக்கூடிய பொது மைதானங்களில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டன. அந்த 2023ஆம் ஆண்டு ஆசிய கிண்ண போட்டியில் இந்தியா பாகிஸ்தானுக்கு சென்று ஆடாததை அடுத்து பாகிஸ்தான் ஒரு எச்சரிக்கையை பிறப்பித்திருந்தது. 2023 உலக கிண்ண போட்டிகளில் தாங்கள் இந்தியாவுக்கு சென்று ஆட மாட்டோம் என்று. பிறகு ஐசிசியின் மூலமாக இணக்கம் காணப்பட்டு இந்தியாவுக்கு வந்து பாகிஸ்தான் அத்தனை போட்டிகளையும் ஆடிவிட்டு தான் போனது. அந்த போட்டிகள் பொது மைதானம் இல்லாவிட்டால் இலங்கையிலே இடம்பெறவில்லை. இதற்கு பிறகு மீண்டும் ஒரு தடவை இந்த சர்ச்சை வெடித்தது கடந்த வருடம் இடம்பெற்ற சாம்பியன்ஸ் டிராஃபி போட்டிகளின் போது. இந்தியா தான் பாகிஸ்தான் போய் ஆட மாட்டேன் என்று அறிவித்ததை அடுத்து இந்தியாவின் போட்டிகளை துபாயில் நடத்துவதற்கு ஐசிசி இணங்கியது. இந்தியா அத்தனை போட்டிகளையும் துபாயில் ஆடி இறுதிப் போட்டியை துபாயில் ஆடி இந்தியா சாம்பியன் ஆனது. இதை பாகிஸ்தான் அந்த விடையில் பிடித்து வைத்துக் கொண்டது. பாகிஸ்தான் உடனடியாக ஐசிசிக்கு குறிப்பிட்ட ஒரு விடயம், இனிமேலும் இந்தியாவுக்கும் தான் ஐசிசியின் போட்டிகளாக இருந்தால் என்ன, ஏசிசியின் போட்டிகளாக இருந்தால் என்ன சென்று ஆட மாட்டோம். தங்களுக்கும் இந்தியாவுக்கு செய்ததை போல ஒரு பொது மைதானம், நியூட்ரல் மைதானம் ஒன்று ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்று பாகிஸ்தான் அறிவித்தது. இதையடுத்து தான் இப்போது இந்த இணக்கம் 2020 உலகக்கிண்ண போட்டிகளின் போதும் காணப்பட்டிருக்கிறது. இலங்கையும் இந்தியாவும் சேர்ந்து நடத்துகின்ற இந்த 2020 உலகக்கிண்ண போட்டிகளில் எந்த ஒரு காரணம் கொண்டும் பாகிஸ்தான் இந்தியாவுக்கு சென்று ஆடாது. பாகிஸ்தானின் எல்லா போட்டிகளும் இலங்கையில் இடம்பெறும். பாகிஸ்தான் அரையிறுதிப் போட்டி இறுதிப் போட்டிக்கு தெரிவானாலும் அந்த போட்டிகள் இலங்கையிலே தான் இடம்பெறும். இதனால் கொழும்புக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைத்தது. பாகிஸ்தான் அரையிறுதிக்கோ இறுதிப் போட்டிக்கோ வந்தால் கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் இந்த இறுதிப் போட்டி இடம்பெறும். இது முடிந்த முடிவாகி போனது. ஆனால் அண்மையில் இடம்பெற்ற இந்த பங்களாதேஷ் மற்றும் இந்திய நாடுகளுக்கு இடையிலான கிரிக்கெட் தகராறு, அது ஐபிஎல்லில் இருந்து ஆரம்பித்த விடயம், முஸ்தபிசுர் ரஹ்மானின் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஒப்பந்தத்தில் இருந்து ஆரம்பித்த விடயம், இது குறித்து தான் இப்போது பாகிஸ்தான் அண்மையில் முரண்பட்டதாக தெரிகிறது. பங்களாதேஷை இந்திய கிரிக்கெட் சபை மற்றும் இந்திய அரசாங்கத்தின் தலையீடுகள் காரணமாக ஐசிசி நடத்துகின்ற முறை ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. இதற்கு தான் தன்னுடைய கண்டனத்தை தெரிவிப்பதாக குறிப்பிட்டு பங்களாதேஷ் இப்பொழுது இந்த முறை 2020 உலகக்கிண்ண போட்டிகளில் பங்கு பெற்றாது என்று விலகிவிட்டது. எனவே பங்களாதேஷுக்கு ஒரு மாற்றான் தாய் மனப்பான்மை நடத்தப்படுகிறது என்று குறிப்பிட்டு பாகிஸ்தான் தாங்கள் வருவது குறித்து சந்தேகம் தெரிவித்திருந்தது. அணி அறிவிக்கப்பட்டது, ஆனால் அதுதான் முடிந்த முடிவல்ல, தங்களுடைய அரசாங்கம் தான் இறுதி முடிவை எடுக்கும் என்று சொல்லி மொஹ்சின் நக்வி அறிவித்திருந்தார். இப்போது இந்த முடிவு இவ்வாறு வெளியாக இருக்கிறது. இன்னும் இது குறித்த உத்தியோகபூர்வமான தகவல் இந்த காணொலியை ஒளிப்பதிவு செய்யும் நேரம் வரை முழுமையாக வெளிவரவில்லை. எனவே இது இப்போது ஏற்படுத்த போகின்ற தாக்கங்கள் என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால், ஒன்று, டிக்கெட்டுகளை வாங்கிய ரசிகர்களுக்கு இது ஒரு மிக பெரும் இழப்பு. அந்த போட்டி இடம்பெறாது. எந்த காரணம் கொண்டும் அந்த போட்டியை ரசிகர்கள் பார்க்க முடியாது. எனவே ரீஃபண்ட் செய்யப்பட வேண்டும். அந்த டிக்கெட்டுகள் வாங்கிய பணம் ஐசிசியினால் போட்டிகளை நடத்துகின்ற இந்திய கிரிக்கெட் சபை மற்றும் இலங்கை கிரிக்கெட் சபையினால் அது ரசிகர்களுக்கு மீண்டும் வழங்கப்பட வேண்டும். அதில் மாற்று கருத்தில்லை. அதற்கான அறிவிப்பு வெகு விரைவில் வெளிவரும் என்று கருதுகிறோம். காரணம், இது பாகிஸ்தானின் இறுதி முடிவாக இருக்கும் பட்சத்தில் அதுக்கிடையில் மீண்டும் ஒரு இணக்கம் ஒன்று காணப்பட்டு போட்டியை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்வார்கள் என்று பார்க்க வேண்டியிருக்கிறது. அடுத்து பாகிஸ்தானுக்கு இது ஒரு மிக பெரும் இழப்பாக இருக்கும். 2 போட்டிகள் அவர்களுக்கு இல்லாமல் போகும். அவர்களது பிரிவு ரீதியிலான ஆட்டத்தில் ஒவ்வொரு பிரிவிலும் 5 அணிகள் இருக்கின்றன. ஒவ்வொரு அணிக்கும் 4 போட்டிகள் இருக்கின்றன. பாகிஸ்தானை பொறுத்தவரையில் அவ்வளவு சிக்கல் இல்லாத பிரிவு. இந்தியா பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் அடங்கிய பிரிவு பெரிய அளவில் சிக்கல் இல்லாத பிரிவு.
இந்தியா பாகிஸ்தான் அடங்கி இருக்கின்ற அந்த பிரிவிலே ஏனைய 3 அணிகளும் பெரிய அளவில் போட்டித்தன்மையை வழங்காத அணிகள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா, ஆனால் கடந்த 2020 உலகக்கிடத்திலே அமெரிக்கா மேற்கிந்திய தீவில் எழும்புத்த வேளையில் பாகிஸ்தானை அமெரிக்கா வீழ்த்தியிருந்தது. அது மிகப்பெரும் கிரிக்கெட் அதிர்ச்சிகளில் ஒன்றாக பார்க்கப்பட்டது. பாகிஸ்தானின் அடுத்த சுற்று வாய்ப்பு அதனால் தான் இல்லாமல் போனது. அதே அமெரிக்கா இப்போது பாகிஸ்தான் இந்தியா ஆடுகின்ற இந்த பிரிவிலே இருக்கிறது. இது தவிர நமீபியா மற்றும் நெதர்லாந்து ஆகிய அணிகள். எனவே அவ்வளவு பெரிய போட்டித்தன்மை இல்லை என்ற அடிப்படையில் பாகிஸ்தான் இந்த போட்டியில் 2 புள்ளிகளை இழந்தாலும் தாங்கள் ஏனைய 3 வெற்றிகளை பெற்று விடுவோம் என்ற அடிப்படையில் அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு தாங்கள் தெரிவாகி விடுவோம் என்றுதான் இந்த துணிச்சலான பாய்காட் முடிவை, புறக்கணிப்பு முடிவை எடுத்திருப்பதாக கருதப்படுகிறது. ஆனால் யாருக்கு தெரியும், 2020 போட்டிகள், அதுவும் 2020 உலகக்கிண்ண போட்டிகளை பொறுத்தவரையில் முதல் தடவையாக 2007ஆம் ஆண்டு இடம்பெற்ற வேளையில் ஜிம்பாப்வே ஆஸ்திரேலியாவை வீழ்த்தியிருந்தது. பிறகு நெதர்லாந்து இங்கிலாந்தை வீழ்த்தியிருந்தது அடுத்தடுத்து வந்த 2020 உலகக்கிண்ணங்களில், அதுவும் இங்கிலாந்திலே வைத்தே. அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இம்முறை ஏதாவது அதிர்ச்சி நடந்து பாகிஸ்தானுக்கு எதிர்பார்க்காத முடிவுகள் எங்கேயாவது கிடைத்து இன்னும் ஒரு அணி பாகிஸ்தானை வீழ்த்தினாலோ, இல்லாவிட்டால் இன்னும் ஒரு அப்செட் அந்த பிரிவில் இடம்பெற்றாலோ பாகிஸ்தானின் அடுத்த சுற்று உண்மையில் கேள்விக்குறியாக மாறிவிடும். எனவே இழப்பு இப்பொழுது பாகிஸ்தானுக்கு மிக பெரிதாகத்தான் இருக்க போகிறது. அப்படி இருந்தும் அவர்கள் இந்த முடிவை எடுத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அது ஒரு அழுத்தமான செய்தியை ICCக்கும் BCCIக்கும் சொல்வதாக அமைந்திருப்பதாக தெரிகிறது. இந்தியாவை பொறுத்தவரையில் அவர்களுக்கு 2 புள்ளிகள் சுடையாக கிடைக்கப் போகின்றன. ஆனால் இன்னும் ஒரு பெருமிழப்பு ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டை பொறுத்தவரையில் இருக்கிறது. காரணம், இந்த போட்டி இலங்கையிலே இடம்பெறுகின்ற 20 போட்டிகளில் மிக பிரதானமான போட்டியாக கருதப்பட்டது. இந்திய பாகிஸ்தான் போட்டியும் ஆஸ்திரேலிய இலங்கை அணிகளுக்கு இடையிலான போட்டியும் தான் அதிக அளவில் டிக்கெட் டிமாண்ட் உள்ள போட்டிகளாக இங்கே கருதப்பட்டன. அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இப்பொழுது இந்திய பாகிஸ்தான் போட்டி இடம்பெறாது என்பதே ரசிகர்களுக்கு பேரிழப்பு, பேரடியாக அமைந்திருக்கிறது. எனவே எப்படியாவது இந்த போட்டியை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை ICCயோ இல்லாவிட்டால் ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் மூலமாக இலங்கையை போன்ற நாடுகளின் அழுத்தம் கொடுத்தோ, இல்லாவிட்டால் அன்பு காட்டி அதன் மூலமாக பாகிஸ்தானை இடங்கச் செய்தோ இந்த போட்டியை நடத்த வேண்டும் என்பதுதான் ரசிகர்களது எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இந்த நாடுகளுக்கு இடையிலான கிரிக்கெட் முருகலை பொறுத்தவரையில் நீண்ட காலமாக இருந்து கொண்டே வருகிறது. ஆனால் 1967 வரை ஒரு 12 ஆண்டுகள் கிரிக்கெட் போட்டிகள் நடைபெறாமல் இருந்த ஒரு காலமும் இருந்தது. பின்னர் 2 நாடுகளுக்கு இடையில் மிக கசப்பான மோதல் இடம்பெற்ற வேளையிலும் கூட கிரிக்கெட் போட்டிகள் இடம்பெற்றன. கிரிக்கெட் போட்டிகளின் வழியாக மோதல் இடம்பெறுது. அதில் நாங்கள் எதிர்பார்த்த பல்வேறு மோதல்கள், ஹர்பஜன் சிங்குக்கும் ஷோயிப் அக்தருக்கும் இடையிலான மோதல், ஷஹீத் அஃப்ரிடிக்கும் கௌதம் கம்பீருக்கும் இடையிலான மோதல், ஏன் அதுக்கு முதல் ஜாவேத் மியண்டாடுக்கும் கிரான் மோரைக்கும் இடையில் 92ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவில் இடம்பெற்ற உலகக்கிண்ண மோதல் என்று பல மோதல்கள், கிட்டத்தட்ட குத்துச்சண்டை நடக்காத குறையாக இவ்வாறு மோதல்கள் இடம்பெற்றன. ஆனால் இந்த கைகுலுக்கல் பிரச்சனை அண்மை காலத்தில் இடம்பெற்றதும், இந்தியா பாகிஸ்தானுக்கு செல்ல மாட்டோம், பாகிஸ்தான் இந்தியாவுக்கு செல்ல மாட்டோம், இந்தியா IPLல் பாகிஸ்தான் வீரர்களை முற்றாக புறக்கணித்தது என்று பல விடயங்கள் அண்மைக்கால அரசியலின் மிக முக்கியமான கொதிநிலையை உருவாக்கி இருக்கின்றன. இது 2020 உலகக்கிண்ண போட்டிகளில் ஒரு அணி இன்னொரு அணியை சந்திக்காத அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறது என்று சொல்லப்படுவது எதிர்காலத்தில் இன்னும் பெரிய கிரிக்கெட் பிளவுகளை கொண்டு வரும் என்று கருதப்படுகிறது. காரணம், அண்மை காலத்தில் ICC போட்டிகளை நடத்துவதற்கும் ICCயின் போட்டிகள் ஒளிபரப்புரிமையின் மூலமாகவும் ரசிகர்களை பெருமளவில் பார்க்கும் விதமாகவும் விளம்பரதாரர்களின் மிக பெரும் வருவாயை உருவாக்கியதாகவும் அமைந்திருப்பதே இந்திய பாகிஸ்தான் மோதல்களை, ஒன்றுக்கு மேற்பட்ட மோதல்களை அடுக்கடுக்காக உருவாக்குவதுதான். அதுதான் மிகப்பெரிய கிரிக்கெட் மோதலாக உலகத்திலே பார்க்கப்பட்டு வந்த ஒன்று. அப்படி இருக்கின்ற வேளையில் இம்முறை 2020 உலகக்கிண்ண போட்டிகளில் பெரும் வருவாயை கொண்டு வரக்கூடியதாகவும் அதிகமான பார்வையாளர்கள் பார்க்கக்கூடியதாகவும் இருக்கின்ற போட்டி ஒன்று இப்போது இல்லாமல் போயிருப்பது நிச்சயமாக கிரிக்கெட்டை பொறுத்தவரையிலும் பேரிழப்பாக அமையும். இது பற்றிய புதிய செய்திகள் வெளிவரும் இடத்தில் அவற்றை அவதானிப்போம் நாங்கள். அதுபோல இப்போதைக்கு லேட்டஸ்ட் அப்டேட்டாக இந்த விடயம் தான் வந்திருக்கிறது. பாகிஸ்தான் அரசாங்கத்தின் தகவல். இன்னும் மேலதிகமான விவரமான விடயங்கள் வெளிவரும் போதும், இதற்கு BCCIயும் ICCயும் கொடுக்கின்ற எதிர்வினைகள் எவ்வாறு இருக்கும் என்று அறிகின்ற போதும் நான் உங்களுக்கு அவற்றை விரிவாக கொண்டு வருகிறேன். இன்றிரவு இலங்கை இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 2வது 2020 சர்வதேச போட்டியின் பின்னர் நேரலையில் சந்திப்போம்.